ஒருத்தர் இந்தியாவில் ஸ்மால் டவுனில் பிறந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் பீப்புள் பிரசிடெண்ட்டாக வந்து ஆகிறாரு. இன்ஸ்பைரிங் மேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட ஏர்லி லைஃப். ராமேஸ்வரத்தில் பிறக்கிறாரு. அவருக்கு வந்து ஏரோஸ்பேஸ் அது மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு கொண்டவராக வந்து இருக்காரு. அதை பற்றி நிறையா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே டெடிக்கேட்டடாக இருந்தார். அண்ட் இன்னொரு விஷயம், அவரோட ஹோல் லைஃபுமே வந்து இந்தியாவுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இஸ்ரோ அச்சீவ்மெண்ட். கலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு இஸ்ரோவில். அவர் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து இருக்கார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச், அதாவது SLV-3 இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறாங்க இன் 1980. அண்ட் இதை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாமே வியந்து போனாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நாங்கள் தான் டாப் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த போது, நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க மிசைல் டெவலப்மெண்ட். கலாம் அவர்கள் ஒரு லீடாக இருந்து மிசைல் எப்படி டெவலப் பண்ணணும் அண்ட் அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு டோட்டலாக கைட் பண்ணி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த மிசைல்ஸையும் வந்து க்ரியேட் பண்ணார். அப்படி அவர் க்ரியேட் பண்ண அந்த 2 மிசைல் தான் பார்த்திங்கன்னா, ஒன்று அக்னி அண்ட் இன்னொன்று பிருத்வி. அண்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லான மிசைலை க்ரியேட் பண்ணனால அவருக்கு ஒரு நேமும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. அதுதான் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. போக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் இது வந்து கலாம் அவர்கள் நடத்துகிறாரு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. அண்ட் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுலேருந்து நம்ம கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க. அண்ட் நம்மளை அட்டாக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த நியூக்ளியர் வந்து டெஸ்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தார் அப்துல் கலாம் அவர்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து பார்க்கப்படுது இந்த நியூக்ளியர். அண்ட் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்தியாவை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் அப்துல் கலாம் அவர்கள் தான். பிரசிடென்சி 2002 கலாம் அவர்கள் 11th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக வந்து ஆகிறாரு. எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் பிரசிடெண்ட்டாகவும் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. அண்ட் அப்படி தான் வந்து கூப்பிட்டாங்க. அவர் வந்து ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவர் தான் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி விரும்பி அவங்கள வந்து பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். The best brains of the nation may be found from the last benches of the classroom. Could you please tell us what made you to believe in the last bench student? Because I was the last bench. Even I too, sir. Sometime on the last bench. Most of the time on the first bench. But I felt the last bench and everybody has got some knowledge. Every human being has got some knowledge. A great teacher, a good teacher, his way of teaching, his way of interacting with the student, he doesn't care whether you are the first row or the last row. For him, everybody a student. For her, everybody a student. Sir, I would like to hear from you a few tips for the upcoming generation to succeed in life. Well, succeed in life, I have already told you. Yes, sir. You have to do 4 things, okay? Number 1, repeat with me. Number 1, you repeat. Number 1, Great aim. great aim. I will have great aim. I will have great aim. I will I will continuously acquire knowledge. Continuously acquire knowledge. continuously acquire knowledge. Oh, I will do hard work. I will do hard work. I will persevere I will persevere and succeed. and succeed. Okay, that's the mantra. Thank you, sir. Thank you so much. B, Major strength. major strength. What are the major strength of India? And weakness of our India. And weakness. Fantastic boy. What class you are studying? 7th standard. 7th standard. Okay. Now, strength of India. What the major strength of India? You guys. That is 600 million youth. Major strength of India, 600 million youth. Okay? Okay. So the youth, repeat with me.
Ignited mind United mind of the youth of the youth is the most powerful resource is what on the earth, on the earth, above the earth, about the earth, under the earth. under the earth. You said, what is the weakness of India? Weakness of India. What is the weakness of India? Weakness of India, without vision, a nation dies without vision. You must have a vision, okay? Great vision. Thank you, okay? sir. அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கார். அவரை பார்த்து எல்லாருமே என்ன ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரீம் பிக் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் சிறுவனாக இருக்கும்போது, உங்கள் மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன், நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பல பயன்கள் தோன்றின. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலைப் பள்ளிக்கு போக முடியுமா என்ற கேள்விக்குறி சூழ்ந்திருந்தது. நான் ராமநாதபுரம் மேல் பள்ளிக்கு சென்றபோது அங்கு நான் கண்டதென்ன? அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. நான் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா, பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன. நான் 10ஆம் வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன. காரணம், எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர். அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார், நல்ல லட்சியத்தை கற்பித்தார். எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது. அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது. எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே, எல்லாரும் கேளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1957 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது 1955-56ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் அனைவரும் லீவுக்கு சென்று விட்டார்கள். எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து எனது பிரதர்லா அகமது ஜலாலின் எனக்கு ட்ரெங்கால் செய்தார். அந்த காலத்தில் இது கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. ட்ரெங்கால் செய்தார். ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிஃபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது. என் மனம் இருப்பு கொள்ளவில்லை. உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது. டிசம்பர் மாத கடைசியானதால் கையில் பணம் இல்லை. எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது. அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான். அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், எங்கள் எம்ஐடியின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் புரொஃபஸர் லட்சுமணசுவாமி முதலியார் அவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகம் த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ற பெயர். அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ₹400 ஆகும். நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம், விலையுறந்த புத்தகம், அதுவும் எனக்கு பரிசாக புரொஃபஸர் லட்சுமணசுவாமி முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம். வேறு வழி இல்லை. அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு. என் மனம் வருத்தப்பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன். அந்த பழைய புத்தக கடையில் இருந்த ஒரு குடுமி வைத்த பிராமணர், குடுமி வைத்தவெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து குடுமி வச்சுவேன். அந்த குடுமி வைத்த பிராமணர் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்தார், புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார். நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய், உனக்கு ஏதோ அவசரம். என்ன அவசரம் என்று கேட்டார். நான் என் அவசரத்தை சொன்னேன். அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார். நான் ₹60 என்று சொன்னேன். இந்த புத்தகம் இங்கே இருக்கும், நான் எவருக்கும் விற்க மாட்டேன், நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அருமையான மனது. அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது. நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன். இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது.
எப்படியாவது அந்த புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைபாய்ந்தது. அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காத என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது. ராமேஸ்வரம் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலே இருந்தது. புயலால் பாதிப்பட்ட என் வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோருடன் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக மூர்மார்க்கு சென்று அந்த பழைய புத்தக கடைக்கு சென்றேன். அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி. பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தின் மேல் உனக்கு இருக்கும் பற்றை தெரிந்து கொண்டேன், எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினார் பெரியவர், பெரிய மனிதர். அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கியமானதாக இருந்தது. எனவே நண்பர்களே, நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பன், எல்லா சமயத்திலும் வழி நடத்தும் நண்பன். எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றியமாதவை. புத்தகங்கள் அறிவை கொடுக்கும். சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் பணமும் கொடுத்து காப்பாற்றும். நான் விளக்காக இருப்பேன். நான் படகாக இருப்பேன். நான் ஏணியாக இருப்பேன். அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன். மனநிறைவோடு வாழ்வேன். செய்வீர்களா? செய்வோம். புரியலா? பாரதி தமிழ்ச்சங்க நண்பர்கள் கல்விக்கு கலாச்சாரத்திற்கும் நற்பண்புகளுடன் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை பக்குவப்படுத்தி ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டு இருப்பதால் எனக்கு ஒரு கனவு. உங்களை போன்ற சபாக்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது படிப்பில் மேம்பாடு அடையும் நல்ல விழிப்புணர்ச்சி பெற்ற மாணவராக, சாதிக்கக்கூடிய மாணவனாக மாற்று முயற்சியிலும் ஈடுபட வேண்டும். புரியுதா? எல்லாம் நல்லா படிக்கிறவனுக்கே ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா படிக்காத பையங்களுக்கும் ஒரு அறிவுரை கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? அவார்ட்ஸ் அண்ட் ஹானர். கலாம் அவர்கள் நம்ம இந்தியாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவருக்கு கிடைச்ச அவார்ட் அண்ட் ஹானர் தான் பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன். இந்தியாவுக்காக ராக்கெட் விட்டார், பிரித்தி விட்டார், அக்னி விட்டார். இந்தியாவின் உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் 10 பேருடைய முக்கியமான மூளைகளில் ஒன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய மூளை. அவர் பொக்ரானில் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தினார். அவர் இத்தனை கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு அந்த செருப்பு போடும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி கிலோ கணக்கில் இருக்குது அந்த செருப்பு, அதை போட்டு அந்த போலியோ சிறுவர்கள் நடக்க முடியவில்லை என்பதை அறிந்து ஒரு உலோகத்தை கண்டுபிடித்து, அது சில கிராம் எடையுள்ள உலோகத்தை கண்டுபிடித்து ஒரு செருப்பு கண்டுபிடித்தார் போலியோ நோயாளிகளுக்கு. அதுதான் அதை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குவாலிட்டி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 10, 15, 20 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அப்போது இதுவரை உலகத்தில் எந்த விஐபியும் செய்யாததை அப்துல் கலாம் செய்தார். என்ன பண்ணார்னா, சார் ஒரு நிமிஷம் விவேக் சார், உங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கு எங்கூட ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா? யாராவது கேட்டிருக்கிறார்களா? ஃபோட்டோகிராஃபரும் மனிதர் தான். ஃபோட்டோகிராஃபருக்கும் ஒரு விஐபியுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பாருங்க, அவர் கண்ணு கலங்குது. ஆக அதை உணர்ந்து கேட்டார்லவா, அதுதான் அவருடைய மனிதாபிமானம். அதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். சினிமாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், கர்நாடகாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், ஆந்திராவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், வட இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு இருக்காங்க. ஆனால் டோட்டல் இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டன்றா அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும்தான் சார். அவர் நினச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் விவேக்கை கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள்,
This is against global warming, do that. And he has given that task to me. So far, I have done 27 lakh saplings in Tamil Nadu. ஆத்தர் அண்ட் விஷனரி கலாம் அவர்கள் புக்கும் வந்து எழுதியிருக்காரு, விங்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐக்னேட்டட் மைண்ட். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூத் பீப்புளுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கணும், அவங்க நிறையா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த புக்ஸையும் வந்து அவர் எழுதியிருக்காரு. லெகசி. கலாம் அவர்கள் எது வந்து ரொம்ப பிலீவ் பண்ணார் அப்படின்னா, ட்ரீமுங்கிறது வந்து நம்ம தூங்கும்போது வர்றது கிடையாது, நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறது தான் ட்ரீம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவுமே பிலீவ் பண்ணார். அது நிறைய இடத்துல அவர் வந்து அட்ரஸும் வந்து பண்ணார். ஸோ ஃபைனலுக்கு வருவோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் நாட் ஜஸ்ட் எ பிரசிடென்ட் ஆர் அ சயின்டிஸ்ட். ஹி வாஸ் அ டீச்சர், ட்ரீமர் அண்ட் எ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த வேர்ல்ட். Good mornings, ladies and gentlemen. I am indeed delighted to be with the honorable members of the European Parliament on the occasion of the Golden Jubilee year of the European Union. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. Mr. President Abdul Kalam, in the name of the European Parliament, I want to thank you for this important and inspiring speech. This was one of the most extraordinary speeches we have ever heard. From a statesman, scientist and poet, this is unique. All the best to this great nation, India. All the best to our cooperation between the great nation, India, and the European Union. All the best, Mr. President.